எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டு கூத்தாலே சரோஜினி என்னம்மா? அது எங்க அக்கா. உங்க அக்காவுக்கு என்ன? சரோஜினி என்னாச்சு? எதுக்காக அழுதுட்டு இருக்கா? அழாத, நான் உன்கிட்ட அப்படி என்ன கேட்டுட்டேன்? என்னாச்சு? என்ன பிரச்சனை உனக்கு? எங்க அம்மா. அம்மனே வந்துருச்சா? ஆமா. அழாத, நான் நாளைக்கு உன்னை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். சரி சரி அழாத, உனக்கு கவலையா இருந்தா நீங்க படுத்துக்க, நம்ம வெளியே படுத்துக்கிட்டேன். ஆனந்த் மாமாவும் ரொம்ப நல்லவரா தான் இருக்காரு. என் மனசுல இருக்க கவலையை பத்தி புரிஞ்சுக்கிட்டாரு. அவரே வெளியே போய் படுக்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா எங்க அக்கா தான் என்னை பத்தி புரிஞ்சுக்கிடவே இல்லை. இந்த கல்யாணம் வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா அவ ஒரு வார்த்தை கூட கேட்கல. இப்ப நான் தான் கல்யாணம் பண்ணிட்டு மாட்டிட்டு முழிச்சிட்டு நிக்கேன். அவர் தான் ஏதோ பயந்துட்டு கல்யாணத்தை நிறுத்தல. எங்க அக்காவாத நிறுத்தி இருக்கலாம். ஆனா இவள பக்கத்துல நின்றுட்டு சும்மாவே இருந்துட்டா. நான் யார்கிட்ட போய் என் கஷ்டத்தை சொல்லுவேன்? ஆனந்த் மாமா அவரா ஏதோ புரிஞ்சிட்டு வெளியே போறாரு. இவர்கிட்ட என் மனசுல இருக்க உண்மையை சொல்ல முடியுமா? என்ன நான் எத்தனை நாளைக்கு இப்படி அழுது அழுது சமாளிக்க முடியும்? என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. என் அக்கா இருக்கா, எல்லாத்தையும் பாத்துக்கிடுவான்னு முழுசா நம்பிட்டேன். இல்லைன்னு அந்த கல்யாணத்தை நிறுத்தக்கு நான் ஏதாவது முயற்சி எடுத்திருப்பேன். இப்ப எல்லாம் வீணா போச்சுன்னா எங்க போவேன், என்ன செய்வேன், ஆட்ட போய் சொல்லுவேன். ராத்திரி என்ன நடந்துச்சு, என்ன ஏதுன்னு எதை சொன்னாலா? ஏமா நான் என்ன தங்கச்சி போய் பார்க்கவே இல்லை. காலையில முடிச்சா என் வீட்லயே வேலை சரியா இருக்கு, பிறகு தம்பி பாப்பேன். ஏல சோக்கரி, என்னடா பேசிய நீ? வீட்டு வேலை தான் உனக்கு முக்கியமாயி போச்சு. அழுதுகிட்டே போனா என்ன இருக்கா ஏது இருக்கான்னு போய் பார்க்கண்டாமாக்கா. மனசுல சந்தோஷமா போன பிள்ளைனா எதுவும் நீ எட்டி பார்க்கண்டா. உன் தங்கச்சி அப்படியே போனா மனசு முழுக்க ஏதோ கவலையில போன மாதிரியே போனா, எனக்கு பார்த்தாலே தெரிஞ்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுல உம்மனா மூஞ்சி மாதிரி உம்மனி உட்கார்ந்து கிடந்தா. நீ காலையில அங்க என்ன நடக்கு ஏது நடக்குன்னு போய் பார்த்திருக்கண்டாமாக்கா. நான் அவளை அங்க எதுக்கு கட்டி கொடுத்துருக்கேன்? நீ பக்கத்துல இருக்க எட்டி பார்த்துக்கிடுவா நீ தானே. நீயே இப்படி பண்ணா என்ன அர்த்தம் ஜாரஜா? சில நேரம் நல்லதா இருக்கா, சில நேரம் இப்படி சோக்கர் தான் உள்ள மாதிரி இருக்கு. எதுக்கு ஏம்மா நான் என்ன தங்கச்சி போய் பார்க்க மாட்டேனே சொல்லிட்டு இருக்கேன். என் மகனை காலையில பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்ல. காலையில வீட்டுல ஏதாவது சமைச்சு கொடுத்து அனுப்பினாதானே உண்டு. அதான் வீட்டு வேலையில முடிச்சிட்டு போகலான்னு இருந்தேன். எப்பலாம் போவா? ராத்திரி போலாம் நினைச்சியா? நீ காலையில போய் பாப்பா பார்த்து பேசிட்டு என்ன ஏதுன்னு எனக்கு சொல்லுவான்னு நினைச்சிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு நேரம் ஒரு போன் வரலைன்னு நானே போன் போட்டேன். நீ என்னடான்னா வீட்டுல வேலை பார்த்தே சோத்த பொங்கனே கஞ்சி பொங்கனேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சீக்கிரமா போய் பாரு. பார்த்துட்டு வந்தவன் எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு எனக்கு போன் போட்டு சொல்லு. அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்க. குடிக்க தண்ணி கூட்டுல விழும். போமா, கூட்டுல உழுது பொரியல்ல உழுது நீட்டு போன வை. அம்மைக்கு வேற வேலையே இல்லாத கட்டி கொடுத்தாச்சுல, சும்மா இருக்க வேண்டியதானே. ஓயாம தூங்கி முடிச்சா நாங்க ஓட முடியுமா? முன்னாடி நான் அப்படியே போய்கிட்டு கிடந்தேன். என் வீட்டு வேலையில முடிச்சிட்டு எப்பயாவது போவேன். நானுங்க ஒருத்தருக்கு பதில் சொல்லணும்ல. என் மாமியார் என்ன கேள்வியா கேட்கும். அம்மைக்கு அது தெரியுதா? சும்மா தங்கச்சி பாரு நீட்டு என்ன பண்ணி தொலைக்க போய் பாப்போம். இவ்வளவு சொல்லியும் போய் பார்க்க போறாளா இல்ல வீட்டுல தான் கிடக்க போறாளா தெரியல. போன் பார்த்தா மாமியாருக்கு சோறு கொடுத்தேன், புருஷனுக்கு சோறு கொடுத்தேன் பா. நான் மனசுல எப்படி தவிச்சிட்டு கிடக்கேன்னு அவளுக்கு எங்க தெரியும்? என்ன போறால போகலையே தெரியலையே. மனசு சந்தோஷப்பட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு போன பிள்ளைன்னா நம்ம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இவ அப்படியே போனா அழுதுகிட்டுல போனா. என்னதான் சரோஜா இனி சமாதானப்படுத்தினாலும் எனக்கு மனசு கேட்கல. தங்கச்சிக்காரி எப்படியோ சம்மதிச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா. ஆனா அவ நிம்மதியா வாலியாரா இல்லையான்னு போய் பார்க்கணும்ல. பார்த்துட்டு போன் போடட்டும். சரோஜினி, சரோஜினிமா. என்னக்கா? என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஒன்னும் இல்ல. இங்க திரும்பி பாரு, அக்கா வந்திருக்கேன். அம்மா எனக்கு போன் போட்டு உன்னை பார்த்துட்டு வர சொல்லி சொன்னா. அம்மா சொல்லலனால கொஞ்ச நேரம் கழிச்சு அக்கா வந்திருப்பேன். இருந்தாலும் அம்மா சொன்னாலே தான் உடனே ஓடி வந்து பார்க்க வந்தேன். சரோஜினிமா, என்னம்மா நடந்துச்சு? ஏதோ கேக்கா? அதாம்மா முதல் ராத்திரிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தல்ல, நான் கூட நல்லபடியா இருன்னு சொல்லிட்டு போனேனே. நீ ரூமுக்கு போனால என்னாச்சுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏமா அப்படி சொல்லியா? என்ன நடந்துச்சு? அக்கா என்னை அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போக்கா. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலக்கா. என்னாச்சு? இப்ப என்ன பிரச்சனை? நேத்து என்ன நடந்துச்சு? ஆனந்த் என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. அப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்கா? மரியாதை உண்மையை சொல்லு. நேத்து என்ன நடந்துச்சு? நான் ரூமுக்குள்ள
ஒதா தெரிச்சு வந்து ஓடி இருக்காரு. இதுக்கு இப்படி பண்ண நீ? எக்கா ஒக்க கொக்கான்ட்டு வாய் பேக்க பாரு மருமணியே. நீ எதுக்காக அவட்ட போய் அழுதா? என்ன சொல்லி துரத்தி விட்டா? அது அவரு என்ன ஒரு மாதிரி இருக்கான்னு கேட்டாரா, அதுக்கு நான் அம்மானு தான் சொன்னேன். அதுக்கு அவர் தான் உனக்கு அம்மா ஞாபகமா இருக்கா அப்படின்னா நீ இங்கே படுத்துக்க, நான் வெளியே போய் படுத்துக்கிட்டேன்னு சொன்னாரு. அவர் சொல்லி அளவுக்கு நீ என்ன சொன்ன? நான் எதுவுமே சொல்லலக்கா. அவர் அதை அப்படி கேட்டுட்டு சொல்லிட்டு போனாரு. நல்லா கேப்பாரு, சொல்லிட்டு போவாரு. நீ தான் ஏதோ சொல்லி அவரை துரத்தி விட்டுருக்க. நீ தாலி கட்டுற வரைக்கும் எப்படி இருந்தான்னு எனக்கு தானே தெரியும். பாவம் அந்த மனுஷன் ஆசையா கழுத்துல தாலியை கட்டினாரு. முத நாளே அவரை வெளியே துரத்தி விட்டுருக்கா. இதை வேற யாரா பார்த்துருந்தா என்ன நினைச்சிருப்பாவே? இல்ல நான் ஒன்னும் சொல்லல. போய் சொல்ல சரோஜினி. நீ என்ன சொன்ன வட்ட? எதுவுமே சொல்லல. ஏனி நான் இங்க இருக்க மாட்டேன், வீட்டுக்கு கூட்டிட்டு போ. இருக்க மாட்டியா? இங்க இருக்கேன்னா கடல்ல தான் போகணும், பரவாயில்லையா? வாயம் கூட உன்னைய கொண்டு போய் நானே தள்ளி விட்டு வந்துடுறேன். ஏக்கா இப்படி ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு, நல்ல மனுஷன் உனக்கு புருஷனா கிடைச்சிருக்காரு. இதெல்லாம் விட்டுட்டு போறாள எங்க பயணம் போறா? அந்த ஒரு மாட்டை வச்சுட்டு நம்ம கஷ்டப்பட்டு உன்னைய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. ஏனி இருக்க கடன் அடிச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம்னு பாத்துட்டு இருக்கா. அங்க போய் நானும் வந்துட்டு கும்மி அடிக்கலாம்னு பாக்குறியா? நீ எதுக்காக அப்படி இருக்கா சரோஜினி? என்னை ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு நீ கழுத்தை நீட்டுன்னு அம்மா சொன்னோன்னே நானும் கழுத்தை நீட்டி இந்த வீட்டுக்கு வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் நானா ஒரு பிரச்சனைன்னு அம்மாட்ட போனது கிடையாது. என் புருஷனை பத்தி கூட அம்மா தான் ஏதாவது சொல்லுவா தப்பா. நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு கிடக்கேன். ஆனா நீ வரதுக்குள்ள நான் வீட்டுக்கு போனுங்க. தாய் கட்ட புருஷனை துரத்தி விட்டுருக்க. இப்படி இருந்தீனா அவரே உன்னை துரத்தி விட்டுருவாரு பாத்துக்க. நான் ஒன்னும் அவரை துரத்திலாம் விடல. அவர் தான் போனாரு. நல்லா போயிருப்பாரு. போனார்ல உங்க வந்து படுங்கன்னு சொல்லி கூட வேண்டியதானே? நீ போட்டோன்னு பாத்துட்டே உட்காந்துருப்பா. உன் விருப்பமா தானே? அவர் மனசுல என்னெல்லாம் நினைச்சிட்டு போனாரோ. வர வர நீ ஒன்னும் சரியில்லை சொல்லிவிட்டே. இன்னைக்கு அவட்ட ஒழுங்கா சிரிச்சு பேசணும். இப்படி அழுது வடிஞ்சிட்டு உம்னா மஞ்சு மாதிரி இருந்தான்னு வச்சுக்க, நானே உன்னை கூட்டிட்டு போய் கடல்ல தள்ளி விடுவேன். ஏக்கா வாய் மூடு. முதல்ல அந்த அழுகையை நிறுத்தி தொலை. இதுக்கு மேல எவனையாவது நினைச்சு அழுது இருந்தான்னு வச்சுக்க, கண்ணை விரல விட்டு நோண்டி எடுத்து விடுவேன். இன்னைக்கு அவரை பார்க்கும் போதெல்லாம் அன்பா பேசணும். ராத்திரி வெளியே படுக்க போறேன்னா போக கூடாதுன்னு சொல்லணும். அழுது வடிஞ்சிட்டு இன்னைக்கு வெளியே போய் படுத்தான்னு சொல்லி பாரு. அதுக்கு வரதான் இருக்கு. என்ன புரியுதா? ஏய் இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? ஆமா லட்சுமி. நம்ம மகன் கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிட்டு நம்ம வீட்டுக்கு புதுசா இன்னொரு மருமக வந்திருக்கா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்யா. நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீன்னு நான் நம்பியேயா. ஏன்னா படுத்த படுக்கையா இருந்தீங்க. எங்க நம்ம மகன் கல்யாணம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு ஏதோ ஆயிருமோன்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா நம்ம மகன் கல்யாணம் நடக்கக்குள்ள எலும்பி உட்கார்ந்துட்டிய. இனி சின்னவன் கல்யாணம் எனக்கு கொஞ்ச நாளையில நடக்கும். அதுக்குள்ள எலும்பி நடந்துருவியா? எனக்கு இப்போ அந்த நம்பிக்கை வந்துட்டு. ஆமா லட்சுமி, எனக்கும் தான். சரியா எதை சாப்பிடுறீங்களா? இப்ப எதுவும் வேண்டாம் லட்சுமி, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடி. சரியா சரி. இப்படி ஒரே இடத்துல அடைஞ்சு கிடக்க கொஞ்சம் வெளியே வந்து உட்காரலாம்லையா? காலையில சூரிய வெளிச்சம் கொஞ்சம் மேல பட்டா நல்லா இருக்கும். வரணும்னு சொல்லுங்க, நான் கதிரை கூட்டிட்டு வர சொல்லியா? சரி லட்சுமி, இப்ப வேண்டாம், நான் பிறகு வாரேன். சரியா உங்களுக்கு மனம் இல்லைன்னு சொத்த நேரம் படுத்து கிடங்க. நல்லா வெயில் வந்த பிறகு அவனை கூட்டிட்டு வந்து வெளியே உட்கார வைக்க சொல்லி. சரி லட்சுமி. ஆனந்துக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிட்டு சூர்யாக்கும் பொண்ணு பார்த்தாச்சு. அஞ்சலிக்கும் சீக்கிரம் மாப்பிள்ளை பாரு லட்சுமி. ஏய்யா அவளுக்கும் கல்யாணம் முடிச்சு வைக்கணுங்க ஆசைதான் எனக்கு இருக்கு. மாப்பிள்ளை பார்த்தாலும் அவ சம்மதிக்க மாட்டேங்கல, வேண்டாம்ல சொல்லியா? வேற நான் என்ன செய்ய நீங்களே சொல்லுங்க. இல்ல லட்சுமி, பிள்ளைகள் வேண்டான்னு சொல்லும். அதுக்காக நம்ம விட்டுற முடியுமா? நம்ம தான் நல்ல பையனை பார்த்து கட்டி வைக்கணும். நீ மறுபடியும் மாப்பிள்ளை பாரு லட்சுமி. நான் பிள்ளைகிட்ட பேசி. சரியா. சூர்யாக்கு பாத்துக்க பொண்ணு வீட்லயும் சீக்கிரமா நாளை குறிச்சு சொல்லுங்க, நிச்சயத்தை வச்சிடலாம்னு சொல்லியிருக்காவ. நிச்சயம் முடிஞ்சதுன்னா அப்புறம் கல்யாண வேலையை பார்க்க வேண்டியதுதான். அவன் கல்யாணம் முடிஞ்ச பிறகு அஞ்சலிக்கு மாப்பிள்ளையை பார்க்கணும். சரி லட்சுமி. ஏய் துர்கா, டெய்லி காலேஜ் போறோம், அப்புறம் வீட்டுக்கு போறோம். இப்படி இருந்தா அவர்கிட்ட எப்படி உண்மையை சொல்றது? யார்கிட்ட ஐஷு? அதான் துர்கா, அவனுக்கு வீட்டுல பாத்துருக்காங்களா மாப்பிள்ளை, அந்த சூர்யாட்ட எப்படி உண்மையை சொல்றதுன்னு கேட்டேன். அதான் எனக்கும் தெரியல ஐஷு. கல்யாண மண்டபத்துல வச்சு அவரை பார்த்தோம்ல, அப்பவே அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருக்கணும். நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் ஐஷு. நீ தானே அவரை பார்த்த உடனே எங்க பேசுற? என்னையும் கூட்டிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துட்ட. கண்டிப்பா அவர்கிட்ட சொன்னா புரிஞ்சு பாருன்னு எனக்கு தோணுது துர்கா. ஆமா ஐஷு. ஆனா அவரை எப்படி பாக்குறது? மரியா அவர் வீட்டுக்கு போவோம். ஐயோ வேண்டாம். அப்படின்னா தோட்டத்துக்கு போலாமா? வேண்டாம். சரிடி, அட்லீஸ்ட் அவர் வீட்டு பக்கத்துலயாவது போவோம். இல்ல ஐஷு.
சான்ஸ். அவர்கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிடணும். சரி ஐஷு. ஹாய் துர்கா. ஹாய் சூர்யா. ஐஷு, துர்கா ஹாய் சொல்ல மாட்டாங்களா? ஏன் சொல்ல மாட்டா? அழகா சொல்லுவாளே. ஏய் துர்கா கூப்பிடுறாருல, ஹாய் சொல்றீ. ஹாய். ஹாய் துர்கா. நேத்து மண்டபத்துல ஒண்ணுமே பேசாமலே போயிட்டீங்க. உங்க கூட பேசலாமேன்னு ரொம்ப ஆசையோட வந்தேன். சூர்யா, நீங்க தானே போங்க போங்கன்னு சொல்லி துரத்தி விட்டீங்க. அது எங்க தோட்டத்துல வேலை பாக்குற பையன் கூட பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதான் அவன் கூட எல்லாம் எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு சொல்லி போங்கன்னு சொன்னேன். ஏன் தோட்டத்துல வேலை பாக்குறவர் கூட பேசக்கூடாதா? ஆமாங்க, அவன் கூட எல்லாம் என்ன பேச்சு வேண்டியிருக்கு? அவன் என்கிட்ட சம்பளம் வாங்குற தொழிலாளி, நான் அவனுக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி. அவன்கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுங்க. அதுவும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு பேசவே கூடாது. ஓஹோ அப்படியா? ஆனா நாங்க அப்படிலாம் நினைக்கிறது இல்ல. எல்லாரையும் ஒரே மாதிரி மனுஷங்களா தான் பாக்குறோம். அது கரெக்டு தான் ஐஷு. ஆனா எல்லாரையுமே அப்படி பார்க்க முடியாது. நம்மளுக்கு கீழே வேலை செய்யறவங்களே நம்மள மாதிரியே நினைச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஒரு வேலையும் ஒழுங்கா நடக்காது. அதனால யார் யாரு எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்தந்த இடத்துல தான் வைக்கணும். துர்கா கரெக்ட் தானே? இல்ல. அது வந்து துர்கா, நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆன பிறகு எல்லாம் புரியும். கல்யாணமா? ஆமா, எனக்கும் துர்காக்கும் கல்யாணம் ஆக போதில்ல, அதான் சொன்னேன் ஐஷு. ஓஹோ. ஆமா, எங்க போறீங்க? காலேஜுக்கா? ஆமா, காலேஜுக்கு தான் போறோம். துர்கா வரீங்களா? நான் உங்களை கூட்டிட்டு போய் காலேஜ்ல விடுறேன். ஐஷு. அவங்க பஸ்ல போவாங்க, நீங்க என் கூட வாங்க. நான் பைக்ல கூட்டிட்டு போறேன். வேண்டாம். என்னாச்சு துர்கா, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? நமக்கு தான் கல்யாணம் ஆக போதில்ல. வேண்டாம். நான் வேணா உங்க அப்பா அம்மாட்ட கேட்டுட்டு பைக்ல கூட்டிட்டு போட்டுமா? ஐயோ வேண்டாம். என்ன துர்கா, ஏன் அப்படி சொல்றீங்க? ஓஹோ, என்ன நிச்சயமே நடக்கல, அதுக்குள்ள கல்யாணம்னு பேசுறானேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தான் பூ வச்சாச்சு இல்ல, இதுவே 25% கல்யாணம் ஆன மாதிரி தான். நான் உங்களை பைக்ல கூட்டிட்டு போனா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இல்ல வேண்டாம். பயப்படாதீங்க துர்கா. சூர்யா. என்ன இஷ்யூ? அது வந்து துர்கா உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமா? அப்படியா? என்ன விஷயம் துர்கா? ஏ துர்கா, இதை விட்டா வேற சான்ஸே கிடைக்காதுடி. அவர்கிட்ட டக்குனு மனசுல உள்ளதை சொல்லு. ஐஷு பயமா இருக்குடி, நீ கொஞ்சம் சொல்லிட. ஏய் எனக்கும் பயமா இருக்குடி, நீயே சொல்லிட ப்ளீஸ். ஐஷு நீயே சொல்லு. என்னாச்சு ஐஷு? அது ஒண்ணு இல்ல சூர்யா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும். துர்கா தான் இதை சொல்ல சொன்னா. என்ன விஷயம் துர்கா? என்ன விஷயம் துர்கா? ஐஷு சொல்லுவா. இவ்வளவு நாளாச்சு பூ வச்சு, நம்ம கூட பூ வச்சவங்களுக்கு கல்யாணமே முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு என்ன ஒரு நிச்சயம் கூட முடியலன்னு நினைக்கிறீங்களா? சீக்கிரமே நம்ம நிச்சயம் நடக்க போகுது. நான் எங்க வீட்டுல பேசிட்டேன். அது இல்ல. வேற என்ன விஷயம் துர்கா? அது எப்படி சொல்றதுன்னு தெரியாம அவளே பயந்துட்டு இருக்கா. பரவாயில்ல, எதா இருந்தாலும் சொல்லுங்க, நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். சொல்லுங்க துர்கா. அது வந்து சூர்யா, நான் சொல்றேன். என்ன விஷயம் ஐஷு? துர்காக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? எந்த கல்யாணத்துல? அது வந்து உங்களுக்கும் அவளுக்கும் நடக்க போற கல்யாணத்துல. ஏன் இஷ்டம் இல்ல துர்கா? எதனால இஷ்டம் இல்ல? இஷ்டம் இல்லனா இஷ்டம் இல்ல. ஏன் அவளை மிரட்டுறீங்க? துர்கா உனக்கு இஷ்டம் இல்லையா? உனக்கு எதுக்கு இஷ்டம் இல்ல? இங்க பார் துர்கா, உன் மனசுல எவனாவது இருக்கானா? அது வந்து சூர்யா. ஐஷு. என்ன துர்கா? அதெல்லாம் வேண்டாம் ஐஷு, பிடிக்கலன்னு மட்டும் சொல்லு. சரி சரி சொல்லு துர்கா, உன் மனசுல யாராவது இருக்காங்களா? அதெல்லாம் இல்ல சூர்யா, அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. அதனால நீங்களே கொஞ்சம் கல்யாணத்தை நிறுத்திடுறீங்களா? என்னது இஷ்டம் இல்ல, கல்யாணத்தை நிறுத்தணுமா? அதெல்லாம் நிறுத்த முடியாது. சூர்யா புரிஞ்சுக்கோங்க, துர்காக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? ஏன் இஷ்டம் இல்ல? என்ன பிரச்சனை இவளுக்கு? எதா இருந்தாலும் சொல்ல ஐஷு, நான் சரி பண்ணி விடுறேன். அதுக்காகலாம் கல்யாணத்தை நிறுத்த முடியாது. சூர்யா நீங்க படிச்சவரு, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். அவதான் இஷ்டம் இல்லைன்னு சொல்றாள், கல்யாணத்தை நிறுத்துங்களேன். துர்கா நீ யாரையாவது லவ் பண்றியா? பதில் சொல்லு. ஐயோ அதெல்லாம் இல்ல, அவளுக்கு உங்களை கல்யாணம் பண்றதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னா. தயவு செஞ்சு உங்க வீட்டுல ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. ஏன் யார் நினைச்சாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. என்னைக்கு இவ்வளவு முதல் தடவை பார்த்தனோ அன்னைக்கே இவதான் என்னோட மனைவின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேல அதெல்லாம் மாத்த முடியாது. சூர்யா எதுக்கு இப்படி இருக்கீங்க? அதான் ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்றாள்ல, நீங்க வேற ஏதாவது பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. முடியாத ஐஷு, இவளை நான் என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கு கல்யாணம்னு ஒண்ணு பண்ணனா இவ்வளவுதான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். வீட்லயே பேசி சம்மதம் எல்லாம் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் பிடிக்கலன்னு சொன்னா ஏத்துக்க முடியாது. இவளுக்கு எதனால கல்யாணம் பிடிக்கலன்னு எனக்கு தெரியாது.
ஆனா ஒண்ணு, எனக்கும் இவளுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். சூர்யா, நீங்க பேசுறது உங்களுக்கே தப்பா தெரியலையா? நான் சரியாதான் பேசுறேன் ஐஷு. இவ வேற பையனை லவ் பண்ணாலும் சரி, ஏன் ஏற்கனவே கல்யாணமே ஆயிருந்தாலும் சரி, எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு. நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணுவேன். யாருக்காகவோ இவளை விட்டு எல்லாம் கொடுக்க முடியாது. இவ்வளோ என்னையதான் கல்யாணம் பண்ணிக்கணும். இல்ல நடக்கிறதே வேற. சூர்யா, ஆமா ஐஷு, எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு. இவ என்ன தவிர வேற யாரையாவது கல்யாணம் பண்ணா 2 பேரையும் சும்மா விட மாட்டேன். ஐயோ துர்கா, பஸ் வந்துருச்சுடி, வா போவோம். துர்கா, நான் சொன்னது மனசுல இருக்கட்டும். என்னைய விட்டுட்டு வேற எவனையாவது கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச, உன்னையும் சும்மா விட மாட்டேன், அவனையும் சும்மா விட மாட்டேன். போ. இவளுக்கு கல்யாணம் வேண்டாமா? தெரிஞ்சு போச்சு எதுக்காக இவ இப்படி சொல்றான்னு. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். அவன் இவன் மனச மாத்திருக்கான், ஏதேதோ சொல்லி ஏமாத்திருக்கான். அதனாலதான் இவ கல்யாணத்துல இஷ்டம் இல்ல அது இதுன்னு சொல்லிட்டு போறா. துர்கா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ மனச கெடுத்திருக்கான் பாரு. இவனை இப்படியே சும்மா விட்டா சரியே வராது. சீக்கிரமே இவனை ஏதாவது ஒண்ணு செய்யணும்.